நான் சொல்கிறேங்க, தயவு செய்து எப்போ உங்களுக்கு பிரச்சனைனாலும் நீங்கள் கேளுங்க. பர்த்திமையை நினச்சிக்கோங்க, அவர் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார். பக்கத்து சொல்லுங்க, பர்த்திமை சூப்பர் ஸ்டாரை நம்பி தொலை சொல்லுங்க. நான் எப்பயுமேங்க மற்ற 7:7 ரொம்ப பிடிக்கும். மற்ற 7:7 யாராவது மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும். பக்கத்தில் சொல்லுங்க, நீ கேட்டா ஏசப்பா கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அடுத்து என்னது? தட்டுங்கள், தேடுங்கள். 3மே ஆக்ஷனுங்க. கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், எல்லாமே ஆக்ஷனுங்க. கேளுங்கள்னா என்ன? காசா பணமா வாய வலிக்குது. பக்கத்து சொல்லு, காசா பணமா வாய வலிக்குது. ஜெபிச்சு கேட்டு தொலைய வேண்டிதானே சொல்லுங்க. நல்லா கேட்க வேண்டிதானுங்க. எதுனாலும் முழங்கால் படிட்டு கேளுங்க. இப்போ எங்கள் ஊழியத்தில் நாக்கிங் ப்ரேயர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 10 நிமிஷம். நாக்கிங்னா என்ன? தட்டுங்கள். தட்டுறது எவ்வளவு? டட் 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 டட், அவ்வளோ. அதுதான் ஜெப குறிப்பு. எல்லாம் கை 10 விரலில் நீட்டுங்க, 10 விரல் நீட்டுங்க. என்ன நான் சொல்ல இந்தியா முழுவதிலும் எழுப்புதல் வருவதாக சொல்லுங்க. ஒரு விரலை மடக்கிருங்க. இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. 2ஆவது விரல் மடக்கிருங்க. காசா பணம் வாயா வலிக்கும் போது இப்போ 10 விரலை மடக்க போகிறோம். 8 நிமிஷம் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன? இந்தியா உள்ள கிராமங்களும் சொந்தமாக மாறுவதாக. இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு உமக்கு பயப்படுகிற பயம் வருவதாக. இந்தியாவில் இருக்கிற வாலிபர்கள் முழங்கால்கள் முடங்குவதாக. சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்திய திருச்சபைகள் உருப்படுவதாக சொல்லுங்க. இந்திய திருச்சபைகள் திருச்சபையால் மாறுவதாக, திருச்சபையாக மாறுவதாக சொல்லுங்க. புரியுதா நான் சொல்ற ஜெபகுறி? புரியுதா? திருச்சபை கட்டடத்துக்குள்ள மட்டும் இருக்கக்கூட, கட்டடத்துக்குள்ள அருமையான போதகர் ஐயா மூலியமா பாடங்களை கற்றுருக்கீங்க. சீசர்களை மாறுறீங்க. சீசர்கள் என்ன செய்யணும்? தெருவுக்கு வரணும். தெருவில் வரணும். தெருவுக்கு வா. திருச்சபை என்றைக்கு தெருவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்திய தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை காண முடியும். கை தட்டுங்க. இன்னும் பாருங்க, புலம்பலின் ஜெப நேரம் அப்படி ஒன்று தொடங்கியிருக்கும். ஒன்றும் இல்லை, பாட்டு ஒர்ஷிப் எதுவுமே இருக்காது. 1 மணி நேரம், 1 மணி நேரம். இந்த டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை யூடியூப்பில் பார்த்தீங்களா, VMMD சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி 9 to 10 புலம்பலின் ஜெபம், ஒப்பாரி வைக்கிறது. என் கண்ணால் எங்கள் இந்திய தேசத்தில் எழுப்புதலே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் கண்ணால் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே, ரட்சிப்பை பார்க்க முடியலையே. அப்படியே இருக்குதுங்க தேசம். அவர் மாறாதவருங்க. அவர் ஆராதிக்கிற நாமம் மாறிக்கிட்டே இருக்கும். நாமம் மனுஷீகமாக இருக்கும். அவர் தேடுறாரு, யாரை நான் பயன்படுத்தணும்னு தேடுறாரு. யார் எனக்கு வைராக்கியமா இருக்காங்கன்னு தேடுறாரு. யாரும் அந்தி சந்தி மத்தியான வேளையில ஆண்டவர் இன்னைக்கு முறையிடுகிறேன், உன்னை ராஜாவா மாத்துவாரு. சிங்கக்கபியில் வாய்களை கட்டி போடுவார். தானியலா நீ ஜெபம் பண்ணேனா? புலம்புலின் ஜெப நேரம் டெய்லி 11 to 1. யாராவது ஃப்ரீயா இருக்கீங்கன்னா 11 பரிந்து பேசும் ஜெப நேரம்னு ஒன்று வச்சுருக்கோம். டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் 11 to 1 உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஊரில், ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு ஜெபம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நான் வர்றேன், என் ஊழியர்களை அனுப்பி விடுறேன். அதை உலகம் ஃபுல்லாக லைவ் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் எப்படியாவது தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணுங்க. எழுப்புதலை பார்க்கணும். அதற்கு வேற குறுக்கு வழியே கிடையாதுங்க. என்ன வழி தான் இருக்குது? ஜெபம் ஒன்று தான் வழி. ஜெபம் ஒன்று தான் வழி. ஜெபம் பண்ணாத இடத்துல எப்படிங்க நம்ம இருக்கிறது? கண்ணார அற்புதங்களை நம்ம பார்க்கணும், நம்ம கண்கள் பார்க்கணும். அதற்கு ஒரே வழி ஜெபம் மட்டும்தாங்க. ஏசப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. பைபிள்ல இருக்கிறது கதை இல்லாத நிஜம். நிஜம். அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாம், நான் உங்களுக்கு நாக்கிங் பிரேயர் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் புலம்புற ஜெபம் ஆரம்பிங்க. ஆன்லைனில் கூட ஆரம்பிங்க. அங்கே வந்து ஒரு பிரசங்கம் 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு வாங்க. 3 கதை சொல்லுங்க. அதில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கதை, மிஸ்டரி வாழ்க்கையில் நடந்த கதை. இந்த செய்தி கொடுக்கறதுக்கான ட்ரைனிங் திருநெல்வேலியில் ஏப்ரல் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆப்பிள் ட்ரெயினிங் ஒரு பெரிய 3 ஸ்டார் ஹோட்டலில் 120 நற்செய்தியாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். கை தட்டுங்களேன். நீங்கள் வாங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் வாங்க, சும்மா இருக்கிறவங்க வாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? வந்துருங்க. சும்மா 20,000 15,000 20,000 சம்பளம் வாங்குறேன்னு வாங்க. அந்த 20,000 நான் தரேன் உங்களுக்கு. கை தட்டுங்களேன். என்னத்தை பண்ண போகிறீங்க?
நரகத்துக்கு போகிற முதலாளிக்கு வேலை பார்க்குறீங்களா? நரகத்துக்கு போகிற முதலாளிக்கு 10 மணி நேரம் சம்பளம் அவன் சம்பாதிக்க வேலை பார்க்கலாமா? இங்கே ஏசப்பாவுக்கு வாங்க, அவர் சம்பளம் உனக்கு தருவார். வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பேசுகிற வேலை பக்கத்து சொல்லுங்கள், பேசுகிற வேலையான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நாங்கள் வெறியாக இருக்குங்க. எல்லாரும் இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் வாங்க. நீங்கள் ஊழியத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் தருவார். நீங்கள் ஜாக மாட்டீங்க. பக்கத்து சொல்லு, நீங்கள் சுகம் தருவார், நீங்கள் ஜாக மாட்டீங்க. சொல்லு. என் பைபிளில் போட்டிருக்க ஊழியக்காரருடைய அதெல்லாம் சொல்லுங்க, ஆனால் வந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். எனக்கு எவ்வளோ சம்பளம் சொல்லுங்க பாப்போம் யாராவது. டேவிட் கணேசன் எவ்வளோ சம்பளம்? நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒத்த பேண்ட்டு 2 சட்டை செருப்பு கூட கிடையாதுங்க. எனக்கு எவ்வளோ சம்பளங்க? எனக்கு எவ்வளோ சம்பளம் தேவையோ அவ்வளோ சம்பளம் தான் இருக்கிறார். கை தட்டுங்க. அல்லேலூயா. நான் கேட்டுக்கிட்டே பெருசாக கேட்குறது, இந்த வருஷம் 1 லட்சம் பைபிள் வாங்கி தரணுங்கிறேன். நீங்கள் ஒரு 1000 பைபிள் வாங்கி தாங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்து வருஷம் நீங்கள் ஒரு 1000 பைபிள் வாங்கித்தா, உன் சொத்தா போகுது. சொல்லுங்க தம்பி. 1000மா? சரி வேண்டாம், 500 வாங்கிந்தா. வேண்டாம், 100 வாங்கித்தாங்க. கடைசி மாதம் ஒத்த பைபிளாவது வாங்கித்தாங்க. நான் சொல்கிறேங்க, ஏதாவது செய்யணுங்க. சரி, இப்போ செய்தி கேட்க போகிறோம். பக்கத்தில் சொல்லுங்கள், செய்தி கேட்க போகிறோம். சொல்லுங்கள். இம்பிட்டு நேரம் பேசுனது செய்தி தான். இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டி இருக்குதுல்ல. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு 3 ஜோசியம் சொல்ல போகிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், 3 ஜோசியம், 3 கதை சொல்லுங்கள். 3 கதை பைபிளில் இருக்கிற 3 சம்பவம், அதான் கதைன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. முதல் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதா, எதிர்பார்ப்பாக இருக்கோ? ஐயோ என்ன பேச போகிறாரோ? உங்களுக்கு தெரியாத, நான் பிரசங்கம் பண்ணுறது தெரியாததே பேச மாட்டேன். தெரிஞ்சதுலேருந்து உங்களுக்கு பேசு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். எடுங்க ஆதிகாமம் 21 எடுங்க. ஆதிகாமம் 21 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் 17, 18, 19, 20 4 வசனத்தை நான் வாசிக்கும் போது என் கூட சேர்ந்து வாசிக்கணும். பைபிள் எப்பயுமே இப்படி வாசிச்சு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பைபிளை சத்தமாக வாசிக்கணும். நானா இப்படி பைபிள் வச்சுக்கிருவேன். பைபிள் வச்சுக்கும் போது பக்கத்தில் கலர் கெச்சு வச்சுருப்பேன் பாருங்கள். இப்படி கலர் 2 கலர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏதாவது எழுதுவேன், சும்மாவா ஹைலைட் பண்ணுவேன். ஆடியோ பைபிள் வச்சுருப்பேன். இப்போ பைபிளில் உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, பைபிள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஆடியோ மெசேஜ், அதையும் ஆன் பண்ணிக்கிருவேன். அதுவும் கேட்பேன். நானும் வாய் விட்டு வாசிப்பேன். என் கண்ணு பார்க்கும், என் வாய் சொல்லும். எப்படி பாருங்க, காது கேட்குது. எவ்வளவு பைபிள் வார்த்தைகளை நீ வாயினால அறுக்கிட்டுனாலே உன்கிட்ட பிசாசு வரமாட்டான். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த ஃபஸ்ட்டு ஜோசிய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு துறவு. பக்கத்தில் சொல்லுங்கள், ஒரு துறவு. ஏசப்பா எனக்கு மாடியில் ஏறி வரையில, ட்ராவல் பண்ணி வரையில, ஏசப்பா என்ன சொல்லிட்டா தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு துறவு வச்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்த கவலைகள், உங்கள் கவலையில் குப்பையில் போட வேண்டிதான். உங்கள் கவலை இல்லைன்னா பாட்டில் தண்ணி இல்லையேன்னு கவலைப்பட்டு வந்திருக்க. அந்த பாட்டில் தண்ணி எவன் தந்தா? அந்த விளங்காத அந்த அவன் ஆபிரகாம். நல்ல ஆபிரகாம் தான். இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? ஒரு மனுஷன், விளங்காத மனுஷன். ஆபிரகாம் விடுங்க, விளங்காத மனுஷன் சொல்லுங்க. அவன் உனக்கு என்ன உதவி செய்வான்? ஒரு பாட்டில் தண்ணி தான் கொடுப்பான். அந்த பாட்டில் தண்ணி என்ன செஞ்சிடும்? குறைஞ்சி போயிடும். இப்போ எல்லாரும் இங்கே வந்து உங்கள் மூஞ்சிகள்லாம் பார்த்தாலே மனுஷன் செஞ்ச உதவிகளெல்லாம் குறைஞ்சி போச்சு. அந்த ஆள் எனக்கு உதவி செஞ்சார், அந்த உறவுக்காரர் உதவி செஞ்சார், இப்போ உதவி செய்ய மாட்டார், குறைஞ்சி போச்சுன்னு வந்திருக்கிற அவன் மனுஷன். அப்படிதான் ஏசப்பா உனக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இங்கே இந்த அம்மா அழுகுறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் அழுமூஞ்சிகள் தான் வந்திருக்கிறீங்க. ஏசப்பா எனக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இங்கே இருக்கிற 90% ஆட்கள் எப்படி பூரா அழுமூஞ்சிகள். ஐயோ காலியாயிருச்சு, தண்ணி போச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சு, செலவழிச்சு போயிடுச்சு. காலி டப்பாவாக தான் அங்கே கிடக்கு மனுஷன் உதவிகள்லாம். உங்கள் காலி டப்பா. இப்போ ஏசப்ப இப்போ அந்த அம்மா அழுறாங்க. அந்த பிள்ளைய கைவிட்டாச்சு. பிள்ளைய நினச்சி அந்த அம்மா அழுகிறாங்க. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறார்? அதான் ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிள்ளையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டார். கை தட்டுங்க. அல்லேலூயா. வனாந்தரத்தில் சொல்றாரு, ஒரு சத்தம் வருது, ஆகாரே
பேர் சொல்றாரு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் வனாந்திர வாழ்க்கை தான். நீங்க நல்லா இருந்தா இங்க வந்திருப்பீங்களா? உங்க 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 பேங்க் அக்கௌண்ட்ல 100 கோடி இருக்கு, இன்னைக்கு மாடி வீட்டுக்கு வந்திருப்பீங்களா? நீங்க வரமாட்டீங்க. அல்லேலூயா. அதான் எம்டியா கிடைக்குதே. இப்போ நான் சொல்கிறேன், வனாந்திர வாழ்க்கை நீ வந்திருக்கிறியா? ஏசப்பா உனக்கு இப்போ இங்கே அந்த அம்மாட்ட வாக்கு தத்தத்தை சொல்கிறார். நான் இருக்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்குறேன். ஆகாரே நீ பயப்படாத. பக்கம் சொல்லு, பயப்படாத சொல்லுங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கண்ணை திறக்கிறாரு. ஆகாருடைய கண்ணை திறக்கிறாரு. அங்கதான் என்ன இருக்குது? ஒருத்தர். எனக்கு ஏசப்பா சொல்ல சொன்ன முதல் தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாயோ அதே இடத்துல ஒரு துறவை வைத்திருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அற்புதத்தை, ஒரு துறவை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அந்த துறவுல உனக்கு தண்ணி குடிக்க உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிகளுக்கு, ஒரு 100 வருஷம் உன் கொள்ளு பேரன் பேத்திகளுக்கு உனக்கு ஆண்டவர் கொடுக்க போற துறவுகள்ல தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அப்பா உனக்கு காண்பிக்கிற துறவுகள்ல தண்ணி வத்தாது. அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு சொல்ற வார்த்தை என்ன? நீ இருக்கிற இடத்துல அந்த துறவை ஏற்கனவே உண்டாயிடுச்சு. இப்ப துறவை சிருஷ்டித்தாரா? வானம் உண்டாக்கடவது ஒன்றுமில்லாது உண்டாக்கலைங்க. அங்க இந்த லூசு கழுதை வந்து அழுகும். அந்த பிள்ளைக்கு ஒரு துறவு வேணும்னு சொல்லி நீ உண்டாக்குவதற்கு முன்பாகவே, பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. நீ அழுகிற இடத்துல தான் ஒரு வழி இருக்குது, ஒரு துறவு இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, ஏசப்பா இன்னும் உன் ஜெபத்தை கேட்கிறாராம் சொல்லுங்க. ஏசப்பா கண்ணீரை காண்கிற தேவன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வழி வச்சிருக்கிறாருங்க அப்பா. டேவிட் கணேசன் எதற்காக அழுகிறானோ, எனக்கு எதுக்கு அழுகிறேன்னு தெரியுமா? இந்த வருஷத்துல 500 மிஷனரிகள் தங்குறதுக்கு மிஷனரி ட்ரைனிங் சென்டர் 4 கோடி ரூபாய் கட்ட போறேன். அல்லேலூயா. இன்னும் என்ன செய்றேன், ஒரு தாலுக்காக்கு ஒரு மிஷன் ஆக்ஷன் சென்டர், மேக்குன்னு ஒரு சென்டர் கட்டும். ஒரு தாலுக்காக்கு ஒன்று கட்டுவோம், சொந்தமாக கட்ட போகிறோம். 320 தாலுக்கா இருக்கு. 320 இடத்துல 320 மேக்ஸ் சென்டர், ஜெப மையம் கட்ட போகிறோம். கை தட்டுங்களேன். அங்கே முழு நேர ஊழியர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். 320 பைபிள் காலேஜ் நடக்கும். அல்லேலூயா. அங்கே டெய்லி ஈவினிங்கில் டியூஷன் சென்டர் நடக்கும், ப்ரேயர் நடக்கும். ஒரு நாள் மட்டும் இல்லை, எங்கள் சென்டர் டெய்லி 24 மணி நேரம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு சென்டருக்கு ஒரு 10 லட்சம், 300 320 என்று பார்த்து கணக்கு பார்த்துக்கோ. வருமா தெரியாது, அதெல்லாம் வராதுங்க. என் பார்வை, என் மூளையில் அம்பிட்டு பணம் எங்கிட்டு வரும். ஆனாங்க எனக்கு அழ தெரியுங்க. கை வைங்க, எல்லாம் கை என்னை மாதிரி செய்யணும். என்னையும் சொல்லணும். ஏசு இருக்கார்ல, என்னோட ஏசு இருக்கார்ல, எனக்கு அழகு தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு பைபிள் வாசிக்க, எனக்கு பைபிளை நம்ப தெரியல, விசுவாசிக்க தெரியல. அல்லேலூயா. ஒன்று. ரெண்டாவது இன்னும் 2 தான் முடிஞ்சிடும். பக்கத்து இன்னும் 2 ஜோசியம் தான் முடிஞ்சிடும். அல்லேலூயா. யாத்ராகமம் 15:25 வசனம். சீக்கிரமா யாராவது ஒருத்தர் வாசிங்க. யாத்ராகமம் 15:25. மரத்தை ஒரு மரம் சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னோம்? ஒரு துறவு. உங்களுக்காக தான். பக்கத்து சொல்லுங்க, உனக்காக தான் ஒரு துறவு சொல்லுங்க. கழுத பாட்டில் தண்ணிக்கு அழுது தொலையாத சொல்லுங்க. நீ கேட்கறதுன்னா முடுகும்னு தண்ணி தான். அவர் கொடுக்கறது உலகம் ஆண்டபடி வருகை தண்ணி, ஜீவ தண்ணீர் வந்துகிட்டே இருக்க போகுது. கை தொட்டுங்க. நீ குடிச்சு ஓ மூலியமா லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் குடிக்க போகுது. அல்லேலூயா. இங்க ஒரு மரம். இந்த மரம் இதுக்கு ஏற்கனவே சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்துட்டார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா சொன்னாரு, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சவங்க தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. கை தட்டுங்களேன். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. உங்க கண்ணு முன்னுக்கு அற்புதத்தை பார்த்துட்டீங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்ச நீங்க யாத்ரா 15 பாட்டு பாடுறீங்க. பாட்டு பாடுறீங்க. என்ன இப்போ கொஞ்ச நாள தண்ணி எல்லாம் போச்சு.
நீங்க நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஏசப்பா முறுமுறுக்காம இருப்பீங்களா? மோசஸ் கூட சண்டையை போடுறாங்க இவங்க எல்லாம். தண்ணி இருக்குது, கசந்து போய் இருக்குது. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் இல்லை, கசந்து போய் இருக்கிறது. இப்பொழுது இவர்கள் அழுகிறார்கள், எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிறவங்க தற்சமயத்தில் உண்டான கவலை. போன வருஷம் வரைக்கும், போன வருஷத்துல கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, இப்போதான் பிரதர் இப்படி ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்கு வந்துருச்சு. அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் நான் இப்போதான் குடிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்போ உனக்கு அற்புதம் நடக்கல, இப்போ எல்லாம் கசந்து போய் இருக்குதா? இப்போ கசந்து போய் இருக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. எனக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இங்க இருக்கிறவங்களை கொடுத்து ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன? எல்லாம் இருக்குது ஆனா கசந்து போயிருக்கு. புருஷன் இருக்கு ஆனா உருப்படலை. பணம் இருக்குது ஆனா என்ன இல்லை, கசந்து போயிருக்கு. வீடு இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லை. வேலை இருக்கு, சந்தோஷம் இல்லை. எத்தனை வருத்தம் கசப்புகளோடு வந்திருக்கிறீர்களோ. மோசே ஜெபிக்கும் போது ஆண்டவர் காண்பிக்கிற சொல்யூஷன் என்ன? பதில் என்ன? பதில் என்ன? ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த மரம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? நீ என்னைக்காவது இப்படி அழுவ, கசந்து போய் அழுவ, முறுமுறுப்ப அப்படின்னு சொல்லி உனக்காகவே உனக்கு உதவி செய்யும்படி ஏற்கனவே ஒரு மரத்தை உண்டாக்கி வளர்த்து வருகிறார். உன் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உன் பிள்ளையை தேடி வேலை உன் ஊருக்கே வரப்போகுது. கை தட்டுங்க. உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா? ஏற்கனவே பிறந்து அமுல் பேபி மாதிரி வளர்ந்துட்டாமே. உன் கண்ணு தெரியாம இருக்கு. நீ எந்த இடத்துல அழுகிறையோ அதே இடத்துல உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு மரமாக உனக்கு உன் கேள்விக்கு பதிலாக ஒரு மரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஒரு மரத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்ப்பா. ஒரு கம்பெனி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உன் பண கஷ்டத்திற்கு, உன் கடனுக்கு, நெருக்கத்திற்கு, அவமானத்திற்கு ஒரு மரத்தை பதிலாக வைத்திருக்கிறார். அந்த ஒரு மரங்கிறத ஒரு பதில்னு சொல்லு, ஒரு ஆன்சர். உன் கேள்வியோடு இங்க வந்திருக்கிறீல, உன் கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான் அந்த ஒரு மரம், ஒரு பதில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, அந்த மரத்தை பயன்படுத்தி நிறைய வேத வல்லுநர் சொல்லுகிறார். அந்த ஒரு மரம் என்பது சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்ட மரம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிற அந்த இரத்தம் உங்களுக்கு அற்புதம் செய்யும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அற்புதம் செய்யும். அந்த வாக்குத்தத்தங்கள் அற்புதங்களை செய்யும். அன்பு, இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரி, உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இயேசுவிடத்தில் உண்டு. அவர் உனக்காக மரித்தார். உன் பாடுகளை, உன் பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். உனக்கு அடைக்கப்பட்டார். உன் வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அந்த ஒரு மரம் என்பது என்ன தெரியுமா? இயேசு. உன் கேள்விக்கு பதில் இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாம் எழும்பி நிற்போம். ஏன்னா ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் பாக்கி இருக்கேன்னா, எழும்பு. நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன 3வது பதில் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன். அடுத்து கண்மலையை அடி. இப்போ அடுத்து என்ன? ஒரு கண்மலை, ஒரு கற்பாறை. சொல்லுங்க, என்ன தண்ணி வேணுங்க? ஏற்கனவே அங்கே தண்ணி இருக்கு, கசந்து போயிருக்கு. அதுக்கு ஒரு மரம் போதும், லட்சக்கணக்கான ஜனங்கள் தாகம் தீர்ந்துடும். கை தட்டுங்களேன். இங்கு ஒரே ஒரு பாறை. என்ன பாறையில் என்ன இருக்கும்? அதான் உன் கண்ணு முன்னுக்கு நீ பார்க்குற பாறை இருக்கு. கல்லுல இருந்து கற்பாறை நீரூற்றி ஆண்டவர் உண்டாக்க முடியும். எங்க அப்பா எவ்வளவு பெரியவருங்க. இங்க முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளையின்படியே சீர் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமிலை பாளையம் இறங்கினார்கள். எதன்படி? கட்டளையின்படியே. இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, கட்டளையின்படி பரிசுத்தமாக வாழ்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, தசமாக கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் குறைவு வந்துருச்சு. முதல் வசனத்தில் 2 செய்தி. கட்டளையின்படியே ரெவிதீமிலை பாளையம் இறங்கினார்கள், ஆனாலும் அங்கே குடிக்க. இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தாங்க. தேவ சித்தத்தின்படி தான் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை, குறைவுகள் இருக்கிறது. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்னு முதல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. குறை வந்துருச்சா சண்டையை போடாதீங்க.
முறுமுறுக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. குறை வந்துருச்சுன்னா அடுத்த வசனத்தில் முறுமுறுக்கிறான், சண்டை போடுறான், மோசஸை கல்லறிய பார்க்குறான். என்ன செய்யணும்ப்பா? குறை வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்? பக்கம் சொல்லுங்க, வாட் நெக்ஸ்ட்? நீ கீழே விழுந்துட்ட, என்ன செய்யணும்? எந்திரி, ட்ரெஸ் சரியா இருக்கு, தூசியை உதறி விடு, ட்ரெஸ் சரியா இருக்கு, நட, மறுபடியும் நட. அப்படித்தானே செய்யணும். கழுது குறை வந்தது வந்துருச்சு, பக்கத்தில் சொல்லு, குறை வந்தது வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்? ஏசப்பா பார்க்கணும், அந்த குறைவை ஏசப்பாட்ட சொல்லணும். அப்பா என்ன தெரியுமா உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிரு, ஒரு கற்பாரையை, ஒரு கண்மலையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த கண்மலையை பார்த்து அடி, அடுத்து இன்னொரு இடத்துல பேசு. ஒரு தடவை சிலுவையில் ஏசப்பா அடிக்கப்படணும், இன்னொரு ஏசப்பா ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து என்ன செஞ்சா போதும்? பேசினா போதும். என்ன நடக்குது? சும்மா கிடக்கிற இப்படிதான் கற்பார், இங்கிருந்து தண்ணி வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், என்ன ஆண்டவரங்க, 3 வார்த்தைகள் ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஒரு துறவு, ஒரு மரம், ஒரு இதெல்லாம் ஏசப்பா ஏற்கனவே உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இதோடு இன்னொன்று நான் தியானிச்சேன். கோலியாத்து முன்னாடி இருக்கான், கோலியாத்து முன்னாடி இருக்கான், முறியடிக்கப்பட முடியாத கோலியாத்து இருக்கிறான். அவனை முறியடிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? ஒத்த கல் எங்க கிடக்கு? சும்மா உன் தெருவெல்லாம் கிடக்குது, சும்மா கிடக்கு கல்லு. ஒத்த கல்லை எடு, ஒத்த கல்லு. ஒரு கல் போதும் ஐயா, நீ விசுவாசித்து பயன்படுத்துகிற ஒரு கல் போதும். உன் முன்பாக உன்னை சவால் விடுகிற கோலியாத்தை ஆண்டவரால் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஜெபிக்க போகிறோம். நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் சிம்பிளான வார்த்தைகள், ஆனாங்க எனக்கு நான் பேசுகிற பிரசங்கள்லாம் ஆனா உன வார்த்தை தாங்க. ஏபிசிடி சத்தியம் தாங்க சொல்கிறேன். ஆனால் என்ன, இந்த ஏபிசிடி நீ ஒழுங்காக படிக்கலையே. ஏசப்பா உனக்கு சொல்ல சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லியிருக்கிற, உனக்காக ஒரு துறவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், உனக்காக ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், உனக்காக கண்மலை அங்கே காத்திருக்குது. நீ பேசினா போதும், கண்மலையிலிருந்து நீரூற்று வரும். அல்லேலூயா. உன் கையில் என்னத்தையாவது கல்லை எடு, ஏறி உன் கையில இருந்து நீ ஏசப்பாவுக்காக இந்த வருஷத்துல நல்ல ஜெபம் பண்ணு, காணிக்க கொடு, உன் நேரத்தை பயன்படுத்து. 1 மணி நேரம் உன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன அடை, உன் கையில் இருக்கிற சின்ன அடை, அற்புதம் வேணுமா? உன் வீட்டில் இருக்கிற அந்த வெறுமையான பாத்திரத்தை எடுத்து கொடுங்கிறான் தீர்க்கதரிசி. பாத்திரம், நான் சொல்றேங்க, அற்புதம் என்ன சுத்தி இருக்குதுங்க, என் வார்த்தையில் இருக்குதுங்க. ஏசப்பா எனக்கு சாகடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். 6 மாசத்துல செத்து போயிருவேன்னு சொல்லி டாக்டர் கைவிட்டு விட்டார்கள் இந்த கணேசனை. ஏசப்பா நம்புனா எங்கே போனாலும் ஒரு விடுதலை இல்லை. எல்லா இடத்துக்கும் 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. சாகிற நிலைமையில் இந்த ஏசப்பாட்ட வந்தேன். ஏசப்பா எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி அழுதேன். 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருப்பேங்க ஏசப்பாட்ட. 1 நிமிஷங்க, கண்ணை மூடி இல்லை, கண்ணை திறந்துக்கிட்டே 1 நிமிஷம் ஜெபம் பண்ணங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த 1 நிமிடம் அழுத போது, ஏசப்பா நீங்கள் தான் உண்மையான ஜாமீன்னு சொல்கிறாங்க, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி ஜெபித்த போது ஏதோ ஒரு வல்லமையினை தொட்டது ஐயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரிடத்துலையும் செய்தி எனக்கு வரப்போகிறது, செய்தி வரப்போகிறது. என்ன? இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தை கேட்டு உனக்காக ஒரு துறவை காண்பிக்க போகிறார். ஒரு பதிலை உன்னை அறியும்படி உன் பதிலை தரப்போகிறார். உன் ஜெபத்திற்கு ஒரு பதில் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் வருங்க. நான் சொல்றேன், 30 வருஷமாங்க ஏசப்பா வார்த்தைகளை பேசுறேங்க. என்ன தெரியுமா பேசுறேன்? ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார் ஐயா. கணேசன் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஊழியம் செய்யறான்? அவமானம் இருக்குதுங்க, நிந்தை இருக்குதுங்க, அவ்வளவு வருத்தம் இருக்குதுங்க, நெருக்கங்கள் இருக்குதுங்க. ஆனாலுங்க நான் ஏசப்பா ஊழியத்தை செய்கிறேன், இன்னும் செய்ய போகிறேங்க. நான் சாகிறதுக்குள்ளே இந்தியாவில் 7000 மிஷனரிகள் எழுப்பி 1,00,000 கிராமங்களை சொந்தமாக்கிட்டு தான் நாங்கள் சாக விரும்புகிறேங்க. ஏன் ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாரு. அது மாத்திரம் இல்லைங்க, என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா உன்னை மறுதளிச்சிட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன்.
சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சேன். இங்கே இருக்கிற நீங்கள்லாம் நன்றி உள்ளவங்களா நன்றி இல்லாதவங்களா? நன்றி உள்ளவங்கன்னா நீ ஊழியத்துக்கு வந்திருக்கணும்ல. நன்றி உள்ளவனா உங்க மூத்த பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டாமா? நன்றி உள்ளவங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுத்தாருல, ஏசப்பாவுக்கு நீ சர்ச்சு கட்டி கொடுத்தியா? நன்றி உள்ளவங்கன்னா நீ ஊழியத்துக்கு வந்துடல, உன் பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பல, அப்போ முழு நேரம் மிஸ்டரி நீ தாங்கணும்ல. நன்றி உள்ளவங்கன்னா உனக்கு கிடைக்கிற சும்மா 1 மணி நேரத்தை ஏசப்பாவுக்கு ஜெபிக்க பயன்படுத்தணும்ல. நன்றியில் குறிச்சோம்னா இந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு புதிய ஆத்மாவை சர்ச்சு கொண்டு போகணும்ல. நன்றி உள்ள கிறிஸ்தவனா உன் வீட்டில் 1 மணி நேரமா, மாசத்துல 1 நாளாவது 1 மணி நேரமாவது ஒரு சிறுவர் ஊழியம் உன் வீட்டில் ஆரம்பிக்கணும்ல. நன்றியுள்ள கிறிஸ்தவனா இதே போல ஒரு ஜெப கூட்டத்தை, ஒரு எழுப்புது ஜெபத்தை, கொர்நூலி ஜெப கூட்டத்தை உன் வீட்டில் நீ ஆரம்பிச்சிருக்கிறியா? நான் நன்றி கட்ட கிறிஸ்தவர்களால் இந்தியாவில் எழுப்புலைங்க. எனக்கு நன்றி இல்லாமல் மறுதலிச்சிட்டேன். ஆனாங்க இந்த நன்றி இல்லாத கணேசனை தேடி ஏசப்பா வந்தாருங்க. என் கண்ணு முன்னுக்கு அவர் காட்சி கொடுத்தார். நான் அவரை வெண்ணாடை அணிந்தவராக என் கண்களினால் தரிசித்தேன். அவர் இயேசுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் அவரை பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டே இருந்தார். தான் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. இந்த ஜனங்களுக்கு பரிதபிக்கிற என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு அழுகிறாருங்க. என் கண்ணீரை துடைச்ச ஏசப்பா உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அழுகிறாரு. ஏசப்பா அழுகிறாரு. எங்க அப்பா அழுகிறாருங்க. ஏசப்பா அழுகிறாருங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். இந்த தேசத்திற்காக, கிராமங்களுக்கு அழுகிறார், வாலிபர்களுக்கு அழுகிறார். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போனை நினைக்கிறார்கள், காதலை நினைக்கிறார்கள், குடியை நினைக்கிறார்கள். அவர் உங்க கண்ணீரை துடைச்சார் இல்லைங்க. அவர் கண்ணீரை நீங்க தாங்க துடைக்கணும். நீங்கள் தாங்க துடைக்கணும். எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் முதலாவது ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி ஒரு துறவுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஒரு பதிலுக்கு, ஒரு மரத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கண்மலைக்காக, கற்பாறைக்காக நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ அழாதே, ஐயோ என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறேன் என்று அழுது கொண்டே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு பதிலை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்காக உன் கண்கள் முன்பாக நீ எந்த இடத்தில் அழுது கொண்டு இருக்கிறாயோ அதே இடத்துல உனக்கென்று ஒரு துறவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். எல்லார் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் கண்கள் காண போகிறது. இதுவரை கண்டிராத ஒரு துறவை நீங்கள் காண போகிறீர்கள். ஒரு துறவை காண போகிறீர்கள். உனக்காக ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆளலு கண்மலையிலிருந்து நீ நம்ப முடியாத ஒரு வழியை திறக்க போகிறார். கண்மலையிலிருந்து நீரூற்றி ஆண்டவர் அனுப்புவார். உன் கண்கள் முன்பாக இருக்கிற கோலியாத்துகளை ஆண்டவர் முறியடிப்பார். நீ எடுக்கிற முயற்சியின் நிமித்தமாக முறியடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்க யாருக்கெல்லாம் இந்த ஜெபம் தேவை இருக்கிறது, ஆண்டவர் இந்த செய்தி மூலியமாக என்னோடு கூட பேசினார். நான் தான் அழுது கொண்டு வந்திருக்கிறேன். ஆகார போல வனாந்திர ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். என் பிள்ளைகளுக்காக அழுகிறேன். மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி அழுது கொண்டு ஆகாரை போன்று வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறவர்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற உங்களுடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக தூக்கி காமிங்க. ஐயோ கசந்து போய் வந்திருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது ஆனால் கசந்து போய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஐயோ எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது. ஐயோ என் முன்பாக பிரச்சனைகள் கோலியாத்தாக எனக்கு சவால் விடுகிறது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கரங்களை தூக்கி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, ஆகாருடைய கண்களை திறந்தது போல இவர்கள் பார்க்கும்படி ஒரு வழி உண்டாவதாக, ஒரு துறவை காண்பார்களாக. இவள் விரும்புகிற நீரூற்றுகள், சந்தோஷங்கள், சமாதானத்தில் இப்பொழுதே பாய்வதாக. ஓ ரிகம சபா
நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வாய்க்காலை வெட்டுங்கள் என்று சொன்னபோது ஆண்டவரே வாய்க்காலை எங்களும் நீரூற்றி உண்டாக்கினரே. இவர்கள் கண்கள் காண ஆண்டவரை இவர்கள் ருசி பார்க்கும்படி, அற்புதத்தை ருசி பார்க்கும்படி அற்புதம் நடப்பதாக. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே இவள் கேள்விக்கு பதில் தருவீராக. அன்பு சகோதரி, கேள்வியோடு இந்த வார்த்தைகளை கேட்க வந்தீர்களா? ஐயோ, என் வாழ்க்கை ஏன் இப்படி கசந்து போயிருக்கிற இந்த கேள்வியோடு இந்த வார்த்தைகளை கேட்க வந்தீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு மரத்தை, ஒரு பதிலை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய கேள்விகளுக்கு இயேசு என்கிற பதில் உண்டு. இந்த இயேசு உன் கசப்புகளை மாற்ற போகிறார். உன் மாறா மதுரமாக மாறும். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் மாறா மதுரமாக மாறும். ஓ ரசகபப தூரதியாக்க மாந்துரி. உன்னை பயமுறுத்துகிற கோலியாத்தின் வல்லமைகள் இப்பொழுதே முறிக்கப்படுகிறது. ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆகாருடைய கண்ணீரை துடைத்த தேவன், வனாந்தரத்தில் இருக்கிற ஆகாருடைய கண்ணீரை துடைத்த தேவன். மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் நம்பின மனிதர்கள் கைவிட்டு விட்டார் என்று புலம்பின ஆகாருடைய கண்ணீரை துடைத்த தேவன். இவருடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரை, கசந்து போன மாறாவை மதுரமாக மாற்றினது போல கசப்போடு இருக்கிற இவருடைய வாழ்க்கை, மாறாவான வாழ்க்கை மதுரமாக மாற்றுவீராக. இவள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற கோலியாத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாக மாறுவதாக. கண்மலை இயேசு இவளுக்கு வழிகளை திறப்பீராங்க. ஆசீர்வதிக்கிறேனப்பா, ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள் சுகமடைவதாக, கடன் பிரச்சனை மாறுவதாக, வேலை கிடைப்பதாக, குழந்தை பாக்கி உண்டாவதாக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக, ப்ரமோஷன் வருவதாக, இவருடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. உங்க கண்ணீரை அவர் துடைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டார்ல, அவர் கண்ணீரை நான் துடைக்கிறேன்னு வாக்கு கொடுங்க. ஜெபம் பண்ணி கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பேன், எனது பங்களிப்பை காணிக்கையை கொடுத்து கண்ணீரை துடைப்பேன், என்னால் இயன்ற மாதந்தோறும் காணிக்கையை கொடுத்து கண்ணீரை துடைப்பேன். ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஒரு பொருத்தனம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்தில் எனது பங்களிப்பு உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீனா இன்னும் மாசந்தோறும் காணிக்கை கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். என் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பிச்சு உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். எங்கள் சபை ஊழியத்தை தாங்கி உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். ஒரு புதிய ஆத்மாவை என் சபைக்கு கொண்டு வந்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்களே, இவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இவங்க அநேக சாட்சியாக எழுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை கொண்டு மகிமையான பெரிய காரியங்களை, இவருடைய திருச்சபைகளை செய்வீராக, கிராமங்களில் செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண.